ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் தற்போது தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில மே மாதத்துடைய கடைசி ஒரு வாரம், அதாவது கடைசி 10 நாளுக்குள் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த கடைசி 10 நாள்ல இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரக நிலையுடைய சூழ்ச்சி கடைசியாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த நிகழ்வோட அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால் உங்களுடைய ராசிக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள், பல்வேறு விதமான விளைவுகள், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவாக என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி ஒரு சூழலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பின் காரணமாக உங்களுடைய ராசி ரிஷப ராசியை இருந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் கிடைத்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ இந்த மே மாதத்துடைய கடைசி வாரம், அதாவது மே 25ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். அந்த வகையில் இன்னைக்கு ரிஷபம் ராசி நேயர்களுக்கு முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிந்து கொண்டு பயனிடலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார், சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறார், தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு சஞ்சரிக்கிறார், லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி சஞ்சரிக்கிறார், ஐயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். கிரக நிலைகள் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில உங்களுடைய ராசிக்கு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு பயனிடலாம். ஸோ வாங்க, உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த காலகட்டம் தனவாக்கு ஸ்தானத்திற்கு மாறக்கூடிய ராசி உங்களுடைய ராசிநாதன் என்பதால் தடைபட்ட பணம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கிறது. எதிலும் பாத்தீங்கன்னா தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. இதனால அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. விரும்பத்தகாத ஆசைகள் உங்களுக்கு உண்டாகலாம். வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துகளில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உங்களுக்கு உண்டாகலாம். எல்லா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க ரிஷபராசினியர்களுக்கு எல்லாமே நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். நற்பலன்கள் தேடி சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இந்த காலகட்டம் நீங்க மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. பூர்வீக சொத்துகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தால் லாபங்கள் கிடைக்கலாம். தர்ம காரியங்களில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு அதீத நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாக வரலங்க. வெளிநாடு செல்வதில் நீங்க எதிர்பார்த்த சிக்கல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஸோ இதனால இந்த மாதிரி விஷயங்கள் மீது கொஞ்சம் கவனமாக செயல்படுவது அவசியம். எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கணவன்மார்களா இருந்தாலும் சரி, மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக அமையலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் நீங்க கவனமாக இருக்கணும். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வாய்ப்புகள் குவியக்கூடிய அற்புதமான சூழல் கண்டிப்பா இருக்கிறது. பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிலுமே மிகவும் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம். மாணவர்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்தி கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக நீங்களே மாற்றிக் கொள்ளலாங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மே மாதத்துடைய கடைசி கட்ட காலங்களில், அதாவது மே 25ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகலாம். வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில ஈடுபடக்கூடிய ஆர்வங்கள் உங்களுக்கு நிச்சயமா தோன்றலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்வீங்க. பயணம் மூலம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான சூழல் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த நேரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். அடுத்ததாக ரிஷபராசில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மே 25ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேருங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையலாம். மனதில் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ முழுக்க முழுக்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக நாம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசில மிருக சீரிஷம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டாகலாம். எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா மன திருப்தியுடன் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. புத்தி சாதுரியம் வாக்கு வன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். தனாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த நேரம் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமையலாம். ஸோ பொதுவாகவே ரிஷபராசினியர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நீங்கள் நினைத்து பார்த்த ஒரு காலகட்டமாக அமையலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தெய்வஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிஷபராசினியர்களுக்கு மே 25ஆம் தேதியிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். தேங்க்யூ.